தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில அந்த கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய தீர்ப்பை பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஜனநாயகத்துல மக்களுடைய முடிவே மகத்தானது அப்படின்னும் வாக்களித்த மக்களுடைய தீர்ப்புக்கு தலை வணங்குவதாகவுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவிருக்கும் புதிய அரசுக்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆளும் கட்சியாக இல்லாவிட்டாலுமே மக்களுடைய நலனுக்காக ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக திமுக தொடர்ந்து பணியாற்றும் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காரு. சோ இவர் பேசிய இந்த விஷயங்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமையாகிட்டு இருக்கு. நேத்துல இருந்தே தமிழக வெற்றி கழகத்திற்கும் தளபதி விஜயவர்களுக்குமே வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்க வேளையில ரசிகர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள் அப்படின்னு பலருமே தளபதி விஜயவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜயவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜயவர்களுமே தற்போது வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களா. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சங்கீதா விஜயவர்கள் விஜயவர்களிடமிருந்து விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண விஷயம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. சோ அந்த அதிர்வலை கண்டிப்பாக விஜயவர்களுடைய அரசியலை பாதிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது சற்றும் பாதிக்கல. ரிசல்ட் வெளியானதுல இருந்தே பலருக்கும் அந்த விஷயம் புரிந்திருக்கும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல தளபதி விஜயவர்களும் சங்கீதா அவர்களுமே சமரசமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்துள்ளதாக சொல்லப்பட்டது. சோ விஜயவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பின்பு சங்கீதா விஜயவர்கள் தற்போது வாழ்த்து தெரிவித்திருப்பது பலருக்குமே அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இவங்க விவாகரத்தையுமே வாபஸ் வாங்க இருக்காங்களா. கூடிய விரைவிலேயே பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து அனைத்து விஷயங்களையுமே வெளிப்படையாக பேச இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.